யாருப்பா இது? பொண்ணோட தங்கச்சியா? இதான் என் பொண்ணு. வாங்க. ஆமா, வீட்டுல அப்பா அம்மா இருக்காங்கல்ல? இருக்காங்க. நான் வர விஷயம் சொல்லிட்டியா? உங்களை பத்தின எல்லா டீடைல்ஸையும் சொல்லிட்டேன். பேரு சங்கர், நல்ல ரைட்டர், என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறாருன்னு சொன்னேன். சரி வரட்டும்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டாங்களா? அப்ப உள்ள பேசுவான். அம்மா நான் சொல்லல, அவர்தான் இவரு, எங்க அம்மா. உட்காருங்க தம்பி. நான் உன் புருஷன், உட்காரலாம்ல? இப்ப மட்டும் உட்காருங்க. அது எப்படிமா எப்ப பார்த்தாலும் மகாலட்சுமி மாதிரி மங்களகரமா ஆக்கீங்க? இன்னைக்கு இது போதும் போ. பொன்னம்மா கவுண்டச்சு கெத்தா இருக்கிறத பாத்தியா? புடவை கட்டவெல்லாம் இன்னைக்கு சூப்பர். எங்க அம்மாவே என்னையும் பார்த்தா அக்கங்கச்சி மாதிரி இல்லைங்க. என்னங்க பாக்குறீங்க? இவங்க சொல்றதெல்லாம் பொய்யன்னு எனக்கு தெரியும். ஆனா பொய்யா இருந்தாலும் சொல்லும் போது கேட்கறதுக்கு மனசுக்கு சுகமாத்தானுங்கள இருக்குது. தம்பி, உங்களை பத்தி பொன்மணி சொன்னா புஸ்தகத்தெல்லாம் எழுதுவீங்களா? அவளும் நிறைய படிக்கிறவ. எதிர்காலத்துல நாம வாங்க டப்பிங் படத்துக்கு வசனம் எழுதுனீங்கன்னா நிறைய சில்லறை சேர்த்துக்கலாம்ல. என்ன பண்ணி நான் சொல்றது? பாடல்களை நான் எழுதட்டா? பல்ல முடிக்கிட்டு கம்முன்னு கிடங்கோ. உங்களை எனக்கும் பிடிச்சிருக்கு. முகத்துல ஒரு கலை இருக்குதுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு என்ன சொல்ல போறீங்க? எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுங்க. மாய மோதிரம், சகன் மோகினி, மாமனாரின் இன்ப வரி, தம்புராட்டியின் இரவுகள், இதுதான்டா போலீஸ் வரைக்கும் எல்லா டப்பிங் படமும் எங்கிட்ட தானுங்க இருக்குது. இவளை கட்டிக்கிட்டா அத்தனை பொட்டியும் அத்தனை வசூலும் உங்களுக்கு தானுங்க. அந்த அவளோட ராவுகள் படத்தை மட்டும் கொடுத்துறாத. அவளை நான் வச்சுக்கிறேன். இப்படி குறுக்க குறுக்க பேசித்தானே கோரப்பல்லு வளர்ந்துருக்கு. மூடுங்க. நான் அத சொல்லலைங்க. வேற என்னங்க சொல்ல போறீங்க? பொண்ணு பாக்குற இடத்துல உன் பழைய லவ் சமாச்சாரத்தை ஓப்பனா மறைக்காம சொல்லிவிட. என் மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். அட சொல்லுங்க தம்பி. கல்யாணத்துக்கு முந்தி என்னை பத்தி முழுசா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஹைஸ்கூல் படிக்கிறப்போ அந்த 2 கெட்ட வயசுல, அந்த வெடல பருவத்துல. இருங்க வெடல பருவம். அட 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 அருமையான டைட்டிலுங்கோ. நம்ம அடுத்த டப்பிங் படத்துக்கு வெடல பருவம் தாங்க டைட்டில். நம்ம அடுத்த படம் பேய் படம் இல்ல? இருந்தா என்ன, பேயும் வயசுக்கு வரும் இல்ல, பருவ பேயும் விடலை பருவம். Shut up. Nonsense. சும்மாரா கருவாயா? கருப்பு மனிதா, என்ன ஆச்சு? உண்மை சுடும்னு சொல்லுவாங்கல்ல, இவன் விரல விட்டா சுட்டுருச்சு. இவ ஏன் அங்க போய் உண்மையை சொல்லணும்? பொய்ய சொல்ல வேண்டியதானே? என்ன சொல்றீங்க? நம்ம இந்தியன் பொம்பளைங்க இருக்காங்களே, குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது சோறுல நெய் இருக்குன்னா குழந்தை சாப்பிடாது. நிலாவுல ஔவையார் நூல் நூக்குறாருன்னு பொய்ய சொன்னா தான் குழந்தை சாப்பிடும். குழந்தையிலேயே பொய்ய சொல்லி ஊட்டுறாங்களே. அதை விடுங்க, நடந்து போச்சு. உங்க அடுத்த திட்டம் என்ன? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இனிமே தான் அவன் வாழ்க்கையே சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு பொண்ணு இருக்கு. சண்டை போடுமா? சண்டை போடுறது மட்டும் இல்லைங்க, பெரிய சவடால்காரி. மூடு வந்துட்டா சாமான் கட்டு முட்டலாம், தூள் பறக்கும். டிவில 8:40 நியூஸ் வரட்டும் பாருங்க. அயோத்தியா நிலைமை குறித்து ஏற்பட்ட அமளியினால் மக்களவையில் இன்று எந்த அலுவலும் நடக்கவில்லை. மாநிலங்களவையும் மாநிலங்களவையின் டிவி அங்க இருக்கு, நீங்க இந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்திருக்கீங்க. செய்தி எல்லாம் எவங்க பாப்பா? அப்ப எப்ப பாப்பீங்க? விளம்பரம் தான் பாப்போம். பாத்தியாடா? அரோமசா. அரோமசான்னா எங்க தாய்மொழி. அப்படியா? சோரோமசா. சோரோமசான்னா நீ மூடிட்டு இருக்குன்னு அர்த்தம். என்னடா இப்படி ஒரு பாச? போஸ்னியாவில் சண்டையை முடிவுக்கு கொண்டு வர ஏண்டா செய்தி எல்லாம் கேக்குது, உலக விஷயம் எல்லாம் தெரியும் போல இருக்க. இந்த அறிவாளி பொண்ணு சங்கருக்கு பொருந்துமா? எதிரும் புதிருமாவில இருக்கணும், கான்ட்ராக்டா இருக்கணுமே. செய்தி முடிஞ்ச உடனே எந்திரிக்கேன், அப்புறம் பேசுங்களேன். யூ ஆர் கரெக்ட். கசமுசா. இது என்னமான்னு அர்த்தம்? என்னங்கடா உங்க பாச? கச்ச முச்சா மடியில வச்சாங்க. வேலை மடியிலையாவது வச்சீங்களே. நில்லுமா. ஆமா, இந்த சின்ன வயசுல செய்தி கேக்குறியே, நாட்டு நடப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல உனக்கு அவ்வளவு ஆசையா? செய்தி கேட்க வந்து நினைச்சீங்களா? செய்தி படிக்கிறவங்க என்ன புடவை கட்டி, என்ன கலர் பிளவுஸ் போட்டு, என்ன நகை போட்டிருக்காங்க பாக்கதான் வந்தேன். நான் இந்த டிவில சினிமா நாடகமே பாக்குறது இல்ல, செய்தி யாருக்கு வேணும்? பொம்பளைங்க எல்லாம் செய்தி கேக்குறது எதுக்கு தான்? தெரிஞ்சுதானே கூட்டிட்டு வந்தேன். அவங்க அப்பா ஒரு மிலிட்டரி மேன், அவர்கிட்ட பொண்ணு விட்டுருமா? அரோம்சா. அடடே, அவரே வந்துட்டாரே. இவர் தானே சொன்னது. ஹலோ சார், என்ன இந்த வலி வலிக்குது? மிலிட்டரி காரராச்சே. ஏன் சார், நீங்க மிலிட்டரியில இருந்து எப்ப ரிட்டையர்ட் ஆனீங்க? 15 வருஷமாச்சுங்க. எப்படி உடம்பு? நான் உங்க உடம்ப கேட்கல, ரிட்டையர்ட் ஆனதுல இருந்து சட்டையை கலட்டவே இல்லையா? அவர் அப்பப்ப துவைச்சு போட்டுக்கிறாரு. பொண்ணு விஷயம் பேசுவோமா? அர்த்தா குசி. என்னது ஊசியும் நூலும்? அது டிவியில செய்தி வாசிக்கிற அம்மாவை பார்க்கறதுக்கு பொண்ணு ஓடி வந்தால, அந்த அவசரத்துல பாவாடை தாவணி கிழிஞ்சு போச்சு, தைக்கிறதுக்காக கொண்டு வந்தேன். அது முன்னால கிழிச்சுக்கிட்டே போக, நீங்க பின்னால தச்சுக்கிட்டே போவீங்களா? நல்ல குடும்பம். வாங்க சங்கருக்கு பேசி முடிச்சிருவாங்க. தம்பிக்காரனுக்கு ஏற்குமாரா ஒரு பொண்ணை பாத்துட்டீங்க, அண்ணகாரனுக்கு என்ன பண்ண போறீங்க?
இது எப்படி இருக்குன்னு பாரு. தம்பி காதலிச்சு கைவிட்ட பொண்ண அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி இருக்கும்? ஏங்க தம்பி காதலிச்ச பொண்ணு அண்ணனு கட்டி வச்சா தப்பு இல்லையா? என்ன பெரிய தப்பு? விதவையவே விரட்டி கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க. நேச்சுரலா நடந்தா ஒத்துக்குவீங்க, நாங்க ஏற்பாடு பண்ணா ஒத்துக்க மாட்டீங்களா? சும்மா கண்ணா பண்ணான்னு கேள்வி கேட்காம வாயா. ஆப்பிரிக்காவில மனுஷனுக்கும் ஒட்டகத்துக்குமே கல்யாணம் நடக்குது. அது அங்க உள்ள கல்ச்சருங்க. அப்படி பண்ணவன் நீயா? வாயா. ஒரு எழுத்தாளரை பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன கேள்வி கேக்குறீங்க? சங்கரே நீயே சொல்லுப்பா, ஃபர்ஸ்ட் காதலா இல்ல கல்யாணமா?